வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. யாருமே சொல்லாத ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன். ஆனால் மலையனூருக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்க இது. என்னன்னாங்க, இப்போ மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா பாடல்கள் பாடுறாங்க, இல்லை அந்த அம்மா கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை அந்த அம்மா வேஷம் போடுறாங்க, ஏதோ ஒரு அந்த அம்மா ஈடுபாட்டில் இருக்காங்கன்னாங்க, அவங்க அந்த அம்மா கோயிலுக்கு போகாமல் அவங்களால இருக்கவே முடியாது. காந்தம் போல் இழுக்கப்படுவீர்கள் நீங்கள் அந்த அம்மாவால். ஏன்னா நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்றது மலையனூருக்கு போகிறவங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா அந்த அம்மா வழிபாட்டில் இருக்கிறாங்க, இல்லை அந்த அம்மா பாடல்கள் பாடுற சக்தி சண்முகம் ஐயா மலையனூர் அங்காளியே பாடினவரை அந்த பாடல்கள் கேளுங்க. அவர் அந்த அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பாடல்கள்னால் அப்படியே ஒரு ஈர்ப்போட ஒரு இன்வால்மெண்ட்டோடு பயங்கரமாக பாடுவாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த அம்மா பாடல்களில் இப்போ பாடுறாங்க. ஜெயக்குமார் தம்பி, அப்புறம் நிறைய பேர் பாடுறாங்க. அங்காள பரமேஸ்வரியை ஒரு முறை நான் போய் வணங்கிட்டு வந்துட்டேங்க அந்த அம்மாவை. அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் திரும்பிலாம் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறவங்க கிடையவே கிடையாதுங்க. ஆனால் மற்ற தெய்வங்கள் கோயிலுக்கு ஒரு முறை போனாங்கன்னா, நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேங்க அப்படின்வாங்க. கூப்பிட்டா கூட ஏற்கனவே பார்த்துருக்கேன் அந்த சாமியை அப்படின்வாங்க. ஆனால் மலையனூர் அங்காளியை மட்டும் மாதம் மாதம் அந்த மண்ணை போய் மிதிக்கணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, ஒரு மாதம் கூட தவறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி போக முடியாத சூழ்நிலை வந்தால் கூட எதையோ ஒரு நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ண மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த அம்மா கோயிலுக்கு போனால் தாங்க. ஆனாலும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு அந்த கூட்ட நெரிசலில் அந்த அம்மா கோயிலை பார்க்குறது சரியாக கூட பார்க்க முடியாது அந்த அம்மாவை. ஆனாலும் அங்கே போகிறது தான் மனசு விரும்பும். பயங்கரமான சிரமங்கள் அனுபவித்து தான் திரும்பி வருவாங்க வீட்டுக்கு. ஆனாலும் அது திரும்பி அடுத்த மாதம் ஆனால் அந்த அம்மாவை போய் பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் வரும். இது எந்த கோயில்லையும் நடக்காத அதிசயங்க. உண்மையே சொல்கிறேன். அந்த அம்மா அப்படி காந்தம் போல் இழுக்கும். அவங்கள வசியம் பண்ணிடும் அந்த அம்மா. அதனால் அவள் சுடுகாட்டு காளி அங்காளி ரொம்பவும் உக்ரமான தேவி தான். ஆனாலும் அந்த அம்மா எப்படித்தான் அப்படி பண்ணுதோ தெரிலங்க. எல்லாருமே அப்படியே பைத்தியமாக இருப்பாங்க அந்த அம்மா மேலே. அங்காள பரமேஸ்வரினால மலையனூர் அங்காளின்னா அப்படி ஒரு ஆசையோட பாசத்தோட என் அம்மான்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அவள் பார்த்துப்பா எல்லாமே அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வர்றதை பார்க்கும்போதே தெரியுங்க, எதுக்காக வராங்க இந்த மக்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். வயதானவங்கலேருந்து குழந்தைகள்லேருந்து பயங்கரமாக அந்த அம்மா மேலே அதீத அன்பு கொண்டு, மழையாக இருந்தால் கூட நிற்க மாட்டாங்கங்க சிலர்லாம். கொரோனா டைமில் கூட நான் கோயிலுக்கு போயிருக்கேன்றவங்களாம் இருக்காங்க, சரிங்களா. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி உங்களை வசியம் பண்ணியே இழுத்துரும் அந்த அம்மா. அவள் காளி தான், ஆனால் அன்பான காளி ரூபி. இதை